ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ மகாபாரதத்தோட கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பகவத்கீதைக்குள்ள 4 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். நான் 5வது ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா மகாபாரதத்தில், அவங்கள பற்றி கொஞ்சோண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். யார் யார் என்னென்ன மாதிரி அவங்களோட நடவடிக்கை இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பீஷ்மா பிதாமகர் வந்து மகாபாரத கேரக்டரில் பார்த்தோம்னா அவர் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரம்னு நம்ம சொல்லலாம். அவர் முன் ஜென்மத்தில் வந்து வசுக்கள் வந்து 8 பேர் இருந்தாங்க இல்லையா, 8 பேர் இருப்பாங்க வசுக்கள். அதில் ஒருத்தராக இவர் இருந்தார். இவரோட பேர் வந்து பிரபாச அப்படிங்கிற பேரில் இருந்தார். அப்போ ஒரு தடவை அந்த 8 வசுக்களும் பூமிக்கு வந்து அவங்க இந்த கந்தர்வர்கள் ஆகட்டும் அப்சரஸ் ஆகட்டும் அவங்கெல்லாம் அப்பப்போ வந்து போவாங்க பூமிக்கு. இன்னொரு விஷயம் பகவதத்தில் இருக்கும், நம்ம படிப்போம். அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, தேவி தேவர்களுக்கு வந்து பூமியில வந்து பிறக்கணும்னு ஆசையாம். எதனால தெரியுங்களா? அதுவும் அது மட்டும் இல்லை, பூமியில பிறக்கிறது மட்டும் இல்லாம கலியுகத்துல வந்து பிறக்கணுமா. இப்போ நம்மளுக்கு பொதுவா நம்மளுக்கு கலியுகத்து மேல என்ன அபிப்பிராயம் இருக்கும்? கலியுகம் ரொம்ப மோசமான யுகம். சத்திய திரேத துவாபர வந்து எவ்வளவோ பரவாயில்ல, மக்கள் வந்து சத்தியத்தை சுத்தத்தை இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குல்ல, தர்மம், இது எல்லாத்தையும் நல்லா பாதுகாத்து வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, 4 பில்லர்ஸ்னா அந்த 4 கால் மாதிரி, அந்த நம்மளோட தர்மத்தை வந்து காக்கிற 4 கால் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிளென்லினஸ், மெர்சி, சத்தியம், ட்ரூத்ஃபுல்னஸ், அந்த மாதிரி இருக்கும். ட்ரூத்ஃபுல்னஸ் சத்தியம் தான். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் இந்த கேம்பிளிங் பண்ணாம இருக்கிறது, சூதாட்டம் கூடாது, அப்புறம் தகாத பாலுறவு வச்சுக்க கூடாது, அதுக்கப்புறம் நோ மீட் ஈட்டிங், நோ, அதுக்கப்புறம் இந்த இன்டாக்சிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்க, இந்த மது அந்த மாதிரி விஷயங்கள் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம அதுதான் நம்ம கௌடிய வைஷ்ணவசத்துல நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணாலே நம்ம எந்த புதுசா எந்த பாவமும் செய்ய மாட்டோமா. ஏன்னா ஏற்கனவே பல பாவங்கள் செஞ்சதுனாலதான் நம்ம வந்து இப்ப வந்து பிறந்திருக்கோம். ஏன்னா பிறப்புங்கிறதே எதுக்கு? பாவத்தை கழிக்கிறதுக்காக. அப்ப சும்மா யாரும் வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை. அவங்க கருணையோட அவங்க தன்னோட இச்சைக்காக, அதாவது தன்னோட இச்சைனா சுயநலத்துக்காக இல்லை, நம்மள மாதிரி இப்போ ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள்லாம் இருப்போம் இல்லையா, அவங்கள வந்து கை தூக்கி கொடுத்து பகவானோட லோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆச்சாரிகள் பிறப்பெடுப்பாங்க. அது வேற. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆசைப்பட்டு பிறக்கல, நம்ம வலுக்கட்டாயமா பிறக்க வச்சிருக்காங்க. நம்ம இந்த அம்மா இந்த அப்பாக்கு தான் பிறக்கணும், இந்த குடும்பத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஆல்ரெடி நம்மளுக்கு அது பிளான் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு. இப்ப ஆச்சாரியால் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. நம்மளையும் ஆச்சாரியார்களையுமோ இல்ல பகவான் கிருஷ்ணர் அவரோட அவதாரங்கள், ராமராகட்டும் பரசுராமாகட்டும், அவங்கெல்லாம் வர்றதுக்கு நம்மளோட பிறப்புக்கும் அவங்களோட பிறப்புக்கும் எல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லைங்கிறது நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா ஜென்ம கர்ம மே திவ்யம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, அவரோட பிறப்பு வந்து திவ்யமானது, நம்மளது அப்படி கிடையாது. அது ஒண்ணு நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவங்களையோ கர்மங்களை அது மாதிரி கழிக்கிறதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். இப்ப இதேதான் பீஷ்ம பிதாமகர் வந்து வசுக்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. அவர் பூமிக்கு வர்றாரு. அப்ப வரும்போது வசிஷ்டர்கிட்ட, வசிஷ்ட முனி கிட்ட அந்த நந்தினிங்கிற அந்த காமதேனு வச்சுட்டு அவரு படுற பாடு முடியல. ஏன்னா நம்ம விஸ்வாமித்திரர்கிட்டயும் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. விஸ்வாமித்திரர் வந்து சத்திரியாவா தானே பிறந்தாரு. அவருக்கு வந்து இது காட்டுக்கு ஒரு தடவை வந்தும்போது, நம்ம வால்மீகி ராமாயணத்துல இந்த கதையை பார்த்தோம், சுருக்கமா சொல்றேன். அவரு வந்து காட்டுக்கு வரும்போது வசிஷ்டர் கிட்ட இருக்கிற அந்த காமதேனுவை பார்த்துட்டு, காமதேனுவோட கணுக்குட்டி நந்தினின்னு பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து வேணும்னு ரொம்ப பிடிவாதமா அடம் பிடிச்சி வசிஷ்டரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து, போர் வீரர்கள்லாம் வந்து சண்டை வந்து அந்த நந்தினி கிட்ட இருந்து சில போர் வீரர்கள் வந்து வசிஷ்டர் தான் ஜெயிச்சாரு. அதுக்கு காரணம் பிரம்ம தேஜஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விஸ்வாமித்திரர் போய் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறதுக்காக சத்திரிய பதவியவே விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு போன. அப்படி அது ஒரு கதையா பார்த்தோம்.
இப்ப இந்த இடத்துல வசிஷ்டர் திரும்பவும் இங்க அவர் எப்பவுமே வந்து நந்தினி காமதேனும் வச்சுட்டுதான் இருப்பாரு. இந்த இடத்துல இந்த வசுக்கள் வந்தப்ப இந்த பிரபாசா, அதாவது பீஷ்மரோட முன்பிறவியில இருந்தவர் பிரபாசா, அவருக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்க ஒய்ஃபு மனைவிகளோட எல்லாம் வந்திருக்காங்க வசுக்கள். அப்போ இதை பார்த்துட்டு எனக்கு இந்த பசு வேணும், இல்லை கண்ணுக்குட்டியோ பசுவோ ஏதோ ஒண்ணு அது வேணும் அப்படின்னு கேட்கவும் வசிஷ்டர் எப்பவும் போல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 8 வசுக்களும் என்ன பண்ணாங்க, பிரபாசாவோட அறிவுரையினால அதை திருடிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து தர்மாவை வந்து அவங்க தவறா தர்ம வழியில போகாம தவறான வழியில போனதுனால வசிஷ்ட முனிக்கு கோபம் வந்து அவங்க 8 பேர்த்தையும் சாபம் விட்டுறாரு. என்னன்னு சொல்லி, நீங்க வந்து மனுஷங்களா பூமியில போய் பிறப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப தமாஷான விஷயம் என்னன்னா, இல்ல ஆக்சுவலா சோகமான விஷயம்தான். என்னன்னா மேலோகத்துல, அதாவது பெரிய பெரிய ஹையர் பிளானட்ஸ் சொல்லுவோம்ல, சத்தியலோகம் பிரம்மலோகம், சத்தியலோகம் பிரம்மலோகம் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப தேவலோகம் இருக்கு, நிறைய லோகங்கள் இருக்குல்ல, மேல அத்தல வித்தல சுத்தல தலத்தல மகத்தல ரஸ்தல பாத்தாலன்னு கீழே இருக்கு. மேல வந்து இந்த சொர்க்கலோகம், ஜனலோகம், தப்பலோகம், அந்த மாதிரி மேல இருக்கு பிரம்மலோகம் வரைக்கும். சோ 7 உலகம் 14 உலகம் இருக்கா, நடுவுலதான் பூமி இருக்கா. அப்போ ஏதாவது மேல கீழே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னம்பாங்க, சாபம் விடுவாங்க தெரியுங்களா, நீ போய் பூமியில போய் மனுஷனா பிறப்ப, இல்ல பூமியில போய் ஏதாவது பிறப்ப அப்படின்னு. அப்ப பூமிங்கிறதே அவங்க என்ன பாவப்பட்ட பூமியாத்தான் பாக்குறாங்க, ஒரு பிளானட்டா, லோகமா. அப்போ நம்ம எல்லாம் அப்படிதான் வந்து பிறந்திருக்கிறோம்னா ஒரு விஷயத்துல ஆமா. ஆனா கலியுகத்துல ஏன் வந்து தேவி தேவர்கள் பிறக்கணும்னு அப்புறம் கேக்குறாங்க, இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா, ஏன்னா கலியுகத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்துக்கும் வந்து கிருஷ்ண பிரேமையை அள்ளி வழங்குறாரு. யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட பாவம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை அவங்களுக்கு கர்ம இதுல இருக்கோ, அக்கௌண்ட்ல இருக்கோ, என்ன பிரச்சனையாலும் சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப இலவசமா எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ண பிரேமையை வழங்குறாரு. போன யுகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ண பிரேமிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல கிருஷ்ணர்கிட்ட நெருங்கவே முடியாது. அதாவது நேரடியா பாக்குற சக்தி இருந்தா கூட எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்ணாங்களான்னா கிடையாது. எல்லாரும் ஹரிநாமத்தை சொன்னாங்களான்னா தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா கலியுகத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு மூலியமா நம்ம எல்லாரும் ஹரிநாமத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த சங்கீர்த்தன யக்யா பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா பல யுகங்கள்ல நம்ம அஸ்வமேத யக்யா பண்றாங்க, புத்திரகாமேட்சி யக்யா பண்றாங்க, இந்திர யக்யா பண்றாங்க, அந்த யக்யா பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு யக்யாவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம பண்றதும் இல்லை அந்த அளவுக்கு, அது நம்ம எல்லாம் எல்லாரும் பண்றது கிடையாது. சில பேரு சில இடங்கள்ல பண்றதுதான் இன்னும். ஆனாலும் அது வந்து அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சாஸ்திரத்துல. ஏன்னா கலியுகத்துல சங்கீர்த்தனம் மட்டும், அதுவும் என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும் பண்ணாலே போதும். அப்ப எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் நம்ம எல்லாம். எவ்வளோ பாவப்பட்டு இருந்தா நம்ம பூமியில வந்து மனுஷனா பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணி இருக்கணும் தான். ஆனா பூமியில வந்து பிறக்கிறதுக்கு பாவம் பண்ணியிருக்கணும் ஒரு வகையில பார்த்தா. ஆனா இன்னொரு வகையில பார்த்தா இல்ல, நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கலியுகம் கோல்டன் பீரியட், ரொம்ப பொன்னான டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சத்யன மகாபிரபு ஒரு 520-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போய் திருப்பி நம்மளை எல்லாத்தையும் ஹரிநாமத்துக்குள்ள, ஏன்னா முதல்ல இருந்து பகவான் நாமத்தை சொல்றதுங்கிறது புதுசு கிடையாது, காலகாலமா யுக யுகமா வர்றதுதான். ஆனாலும் அதை திரும்பியும் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்கு யாராவது ஒரு பக்தராவே வந்து பக்தி பண்ணி காமிச்சாதானே நமக்கும் நம்மளோட மனசுல ஏறும், தலையில அறிவுல ஏறும். அதுக்காக அவர் வந்து பண்ணாரு. அதுக்கு நம்ம அதிர்ஷ்டசாலிகள். அதனால கலியுகத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தேவி தேவர்கள் வேண்டுவாங்களாம். அது நம்ம எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமா நம்ம எடுத்துக்கிட்டு அதை எந்த அளவுக்கு நம்ம நன்றி உணர்வோட நம்ம பக்தி பண்ணணும், ஹரிநாமத்தை சொல்லணுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கோங்க. இங்க இந்த கதைக்கு வந்தோம்னா அவங்க எல்லாம் வேண்டிக்கிறாங்க வசிஷ்ட முனிகிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க, தவறு நடந்து போச்சுன்னு. அப்போ வசிஷ்ட முனி சொல்றாரு, சரி சரி, சாபம் விட்டேன்னா, ஆனா கொஞ்சம் அதுல தள்ளுபடி பண்றேன். என்னன்னா 7 பேரு, மொத்தம் 8 வசுக்கள்ல 7 பேர் வந்து பிறந்தோடனேயும் நீங்க இறந்து உடனே முக்தி உங்களுக்கு கிடைச்சிரும், திருப்பி வசுக்களா போயிருவீங்க. ஆனா இந்த பிரபாசா தான் பிரச்சனை பண்ணது. அவன் சொல்லிதான் நீங்க வந்து பசுமாட்டை திருடணும்னு நினைச்சீங்க. அதனால அவன் பெரிய தவறு பண்ணியிருந்ததுனால அவங்க பூமியில பிறந்து ரொம்ப கால பூமியில பல பிரச்சனைகளோட வாழ வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வசிஷ்டர் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, சாந்தனு இருக்காரு இல்லையா அரசர், அவருக்கும் கங்கைக்கும், சாந்தனுக்கு வந்து கங்கை மேல ஒரு விருப்பம் வருது.
அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கங்கைக்கு கல்யாணம் ஆனப்பவே நம்மளுக்கு இந்த கதை தெரியும் தான், இருந்தாலும் சுருக்கமா நம்ம பார்த்துருவோம். கங்கை வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க சாந்தனு கிட்ட, நான் பண்ற விஷயங்களை கேள்வி கேட்காதீங்க, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்னு. இப்ப இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு இருந்ததுன்னா பிரச்சனை தான். நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா நம்ம அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்துல சும்மாவே இது வந்து கோரல்சம் அப்படிம்பாங்க, அதாவது சண்டை சச்சரவு உள்ள ஒரு யுகம் எதுன்னா கலியுகம் தான். அதுல இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த காலத்துல எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போறதுல ரொம்ப பெரிய மனசு படைச்சவங்களாதான் இருந்திருக்காங்க. இந்த காலத்துலயும் சில பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இப்ப கங்கை கேட்டுக்கிறாங்க, சாந்தனுவும் சரின்னு சத்தியம் பண்ணிடுறாரு. அது 7 குழந்தைங்க பிறந்து ஒண்ணா அவங்க தண்ணியில போட்டுறாங்க கங்கை மாதா. 8வது குழந்தைய போடும்போது சாந்தனு கேக்குறாரு, அப்ப வந்து இது நீங்க கேட்டுட்டீங்க அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. தேவவிரதாவா அந்த குழந்தை பிறந்து வளருது. பீஷ்மாவா தான் பின்னாடி பேர் வருது. ஃபர்ஸ்ட் தேவவிரதாவா அந்த குழந்தைய பிறந்து அந்த கங்கை மாதா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான தேவவிரதனுக்கு என்னென்ன தேவையான படிப்பறிவு, மிலிட்டரி அறிவு இதெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு காலத்துக்கு அப்புறம் திருப்பியும் சாந்தனு கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ சாந்தனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப சாந்தனுக்கு வந்து ரொம்ப காலமா அவங்க தனிமையிலேயே இருந்திருக்காங்க. இப்ப பீஷ்மர் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடுத்தது பீஷ்மருக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு எப்படி தசரத மகாராஜ் ஆர்வமா குழந்தையே இல்லாம இருந்தாரு 60,000 வருஷம். அதுக்கப்புறம் 4 பசங்க பிறந்தோடனே முதல் பையன் ராமர் மேல அவ்வளோ பாசமா இருந்து ராமருக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி சாந்தனுவும் ரொம்ப காலம் பையனை பிரிஞ்சு இருந்து பையனை இப்ப பார்த்து இதுதான் நம்ம பையன் தெரிஞ்சோடனையும் அப்போ இவனுக்கு நம்ம ராஜ்யத்தை நம்மளுக்கு அப்புறம் கொடுக்கணும், அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது எல்லாரும் மக்களும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா பீஷ்மன் வந்து நற்குணம் படைத்தவர், ரொம்ப ஒரு அற்புதமான கதாபாத்திரம், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. இப்போ சாந்தனு வந்து ஒரு இடத்துல ஒரு டைம் வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண் கூட அவங்களுக்கு அன்பு வருது. அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த மீனவ பெண்ணோட அப்பா வந்து என் பொண்ணோட பையனுக்கு தான் நீங்க வந்து முடிசூட்டணும், பீஷ்மருக்கு கிடையாதுன்னு, அப்படிப்பட்ட இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சாந்தனு போயிருவாரு. ஆனா கவலைக்கிடமாவே இருப்பாரு. அப்ப இந்த விஷயத்த அறிஞ்ச பீஷ்மர் என்ன பண்ணுவாரு, அந்த மீனவ பெண் சத்தியவதியோட அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுவாரு, நான் வந்து ராஜ்யத்தை எடுத்துக்க மாட்டேன்னு. எப்படி நம்புறது, உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு குழந்தை வரும், அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் போட்டி வரும் ராஜ்யத்துக்கு அப்படின்னோனையும், இல்ல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன்னு அந்த இடத்துல தேவி தேவர்கள் வான்ல இருந்து மலர்களை தூவி வாழ்த்துவாங்க, இப்ப இனிமேல் உன்னோட பேர் பீஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, யாரு இந்த ராஜ்யத்துல இருந்தாலும், அது மட்டும் இல்ல அந்த சத்தியம் மட்டும் இல்ல, யாரு இந்த ராஜ்யத்துல இருந்தாலும் ஹஸ்தினாபூர் ராஜ்யத்துல இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பேன், என்னோட நேர்மை, நன்றியுணர்வு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்வேன், ராஜ்யத்தை சரியா நடத்துறதுக்கு உதவி செய்வேன். சரியா நடத்துறக்கா இல்லையான்னு இல்ல, ராஜ்யத்தை நடத்துறதுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுவாரு. அப்போ ஒரு கடமைப்பட்டவனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த போர் வரும்போது பீஷ்மர் வந்து எந்த சைடு போகணும் நியாயமா பார்த்தா? பாண்டவர்கள் சைடு. ஏன்னா பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பீஷ்மர் வந்து எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா, மகாபாரதத்துல வந்து எல்லாமே அஹிம்சை கிடையாது, ஐ மீன் ஹிம்சை கிடையாது, அது சண்டை சச்சரவுன்னு எல்லா சமயத்திலும் கிடையாது. போர் அப்படிங்கிறது ஒரு போர் தான் வந்தது, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு போர் வந்தது. ஆனா பல இடங்கள்ல நம்மளுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி, இப்போ சும்மா நான் வாயில சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு அது வந்து மறந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்குமே ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா காதால கேட்டுட்டு போறோம்னா மறக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அது ஒரு கதையா சொல்லும் போது, இல்ல ஒரு கதையா பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் மனசுல பதியும். அதனாலதான் மகாபாரதம் எல்லாம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கதாபாத்திரங்கள். இப்ப சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, மகாபாரதம்னு ஒண்ணு நடக்கவே இல்லை, ராமாயணம்னு ஒண்ணு நடக்கவே இல்லை, கிருஷ்ணா பகவத்கீதை சொன்னது அது வந்து நம்ம மனசுக்கும் நம்மளுக்கும் உள்ள போராட்டம், அதுதான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கண்டபடிக்கு உளருவாங்க. இதையெல்லாம் நம்ம கேட்டு குழம்பிக்க கூடாது.
இது வந்து எப்படி ஆச்சாரியர்கள் சொல்றாங்களோ பரம்பரையில சீட பரம்பரையில அதுபடிதான் நம்ம கேட்டு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்லையா திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கணும். அந்த லீனியேஜ்ல அந்த பரம்பரையில வர்றவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் வந்து பீஷ்மர் வந்து அவருக்கும் எப்படி அர்ஜுனனுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து நடுங்குது, நம்ம இப்படி போரிடணுமான்னு அதை நம்ம பார்ப்போம். மேற்கொண்டு வர்ற ஸ்லோகங்கள்ல பார்ப்போம். அர்ஜுனனுக்கு வந்து தயக்கமா இருக்கு இல்லையா, நம்மளோட சொந்தங்களை போய் நம்ம எதிர்த்து போரிட்டு ராஜ்யத்தை வாங்கணுமான்னு. அதே மாதிரிதான் பீஷ்மருக்கும் இருக்கு. ஆனா என்னன்னா அவர் வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் நேர்மையான நன்றியோட ஒரு கடமை உணர்ச்சியோட நான் வந்து இந்த ராஜ்யத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இருப்பேன். ஆனா துரதிருஷ்டவசமா திருதராஷ்டிரனும் அவனோட பசங்களும் தான் அந்த ராஜ்யத்துல இப்ப இருக்காங்க, பாண்டவர்கள் இல்ல. அதனால பீஷ்மர் அவங்க சைடு நிக்க வேண்டியதா போச்சு. அப்படின்னு ஒரு சைடு நம்ம பார்த்தாலும் பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும்னு. பீஷ்மர் வந்து சேற்றல் மலைத்து செந்தாமரை மாதிரி அவங்க அத்தனை பேர் கௌரவர்கள் மோசமான ஒரு குணாதிசயங்களோட இருந்தாலும் கூட பீஷ்மர் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு உதாரணமா ஒரு ரோல் மாடலா தான் இருந்தாரு எல்லா சமயங்கள்லயுமே. அவரு பலத்துல குணத்துல ஞானத்துல எல்லாத்துலயுமே அவர் சிறந்து விளங்குனாரு. அதனாலதான் யுதிஷ்ட மகராஜ் பீஷ்மர் வந்து அந்த சாகும்போது அந்த வில்லுகள் மேல படுத்திருப்பாருல, அப்ப வந்து உத்தராயணம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அப்புறம் அதுவும் கிருஷ்ணர் முகத்தை பார்த்துட்டு தான் சாகணும்னு. ஏன்னா பீஷ்மர் பெரிய கிருஷ்ண பக்தர். அப்போ அவரு அழகான ஸ்லோகங்கள் வரும் ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம். கிருஷ்ணரோட அழகு பீஷ்மருக்கு எந்த முகம் பிடிக்கும்னா பார்த்த சாரதி முகம் தான் பிடிக்குமா, அந்த மீசை வச்சுட்டு போருக்கு வர்ற கிருஷ்ணரை தான் பிடிக்குமா. அதுவும் அந்த மண்ணு குப்பை எல்லாம் அடிக்க உள்ள தேர் குதிரைகள்லாம் பயங்கரமா வேகமா ஓடும் போர்க்களத்துல. அப்ப அந்த மண்ணெல்லாம் தெரிச்சு நம்ம முகத்துல விழுகுமா, அப்ப முகமெல்லாம் மணல் கலந்து இருக்கும், கை காலெல்லாம் மண்ணு கரை அப்படின்னு இருக்குமா, வேஷ்டி எல்லாம் அப்படியே ஒரு ஆர்டர்ல இல்லாம இருக்குமா. அந்த அழகா வர்ணிப்பாரு பீஷ்மர் பாகவதத்துல. அதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்மளுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் பக்தி பண்றாரு. அழகை ரசிக்கிறது, அது ஆண் வந்து இன்னொரு ஆணோட அழகை ரசிக்கிறதுங்கிறது எல்லா பக்கமும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா பகவான் கிருஷ்ணர் தான் அந்த ஆணா இருக்கும் போது இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுதான். ஏன்னா ஆச்சாரியர்கள் பல இடத்துல அவங்களோட ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு அழகா பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுதான் நம்மளுக்கே பகவான் எப்படி இருப்பாருன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன பார்த்தோமா. ஆனா ஆச்சாரியர்கள் கண்ணுகளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது என்ன, ஞான சிருஷ்டி, ஞான சக்ஷு, பக்தி சக்ஷு, பக்தி மூலமா அவங்க பார்க்க முடியும் பகவானை. அதனால அவங்களுக்கு அந்த திவ்யமான கண்கள் இருக்கு. இப்ப பீஷ்மருக்கு இருந்ததுனாலதான் பகவானை வந்து ரொம்ப பாராட்டி பேசுவாரு அப்படின்னு நம்ம பகவத்துல பார்ப்போம். இப்போ அதனாலதான் யுதிஷ்ட மகாராஜ் போய் தர்மத்தை பத்தி கேட்கணும், யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்டாலே யாருமே சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் வந்து நீ பீஷ்மர் கிட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பீஷ்மர் சொல்றதை எல்லாரும் நின்னு கேட்பாங்க. நாரதர், வியாசர், கிருஷ்ணர், யுதிஷ்டர்னு எல்லாரும் நின்னு கேட்பாங்க பீஷ்மர் சொல்றத. அப்ப எந்த அளவுக்கு அவர் சிறந்த ஆளா இருப்பாரு. அப்புறம் இச்ச மிருத்யுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எப்ப இஷ்டமோ அப்ப செத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரமும் பீஷ்மருக்கு இருக்கும். அதனாலதான் அவர் வந்து எப்ப முடிவு பண்ணுவாருன்னா உத்தராயணம் வரட்டும், கிருஷ்ணர் முன்னாடி சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணாரு. இதுதான் பீஷ்மரோட கதை. அடுத்தது வந்து துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் பார்த்தோம்னா இப்போ இவரு வந்து பிராமணர், இவர் ஒரு பிள்ளைய பிராமணர் தான். இவரு வந்து கிருப்பாச்சாரியரோட தங்கச்சி கிருப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ இவரு வந்து குருகுலத்துல போய் அக்னி தேவரோ என்னமோ அக்னி ரிஷியோ என்னமோ அவர்கிட்ட போய் கலையெல்லாம் கத்துக்கிறதுக்காக போவார். அந்த சமயத்துல துருபதா வந்து ஒரு பெரிய இளவரசன், பாஞ்சால ராஜ்யத்தோட பையன் துருபதன். அப்ப அவரு வந்து கத்துக்கிறதுக்கு வருவார் குருகுலத்துல. அப்ப 2 பேரும் ரொம்ப நண்பர்கள் ஆயிருவாங்க, நெருங்கிய நண்பர்கள் ஆயிருவாங்க. அந்த நட்புல உணர்ச்சி வசப்பட்டு இவர் என்ன சொல்லிடுவார் துருபதா, என்னோட அரசாங்கம் எனக்கு கிடைச்சோன்னையும், ராஜ்யம் எனக்கு கிடைச்சோன்னையும் நான் உனக்கு பாதியை கொடுத்துருவேன் துரோணா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அதை கேட்டு துரோணாச்சாரியர் என்ன சொல்லுவாரு, எனக்கு ராஜ்யத்தை நீ கொடுக்குறேன்னு சொன்னதை விட உன்னோட பெரிய மனசு, பெருந்தன்மையான அந்த ஜெனராசிட்டி இருக்குல்லையா, அந்த பெரிய மனசுதான் நான் பாராட்டுறேன் துருபதா, ரொம்ப நன்றின்னு சொல்லிடுவார். அப்ப
என்ன ஆகும், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகும். என்னன்னா துரோணாச்சாரியர் வந்து ஒரு பிராமணனுக்கு வந்து ஏழையா இருப்பாங்க. அவங்க பிச்சை எடுத்துதான் வாழணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து ஆஹ் அதுக்கு என்ன, ஒரு பகவத்கீதையில கூட ஸ்லோகா வரும். ஆஹ் அதாவது படிப்பு சொல்லி கொடுக்கணும், படிப்பை தெரிஞ்சுக்கணும், அதாவது வேதங்களை படிக்கணும், அதை வந்து சொல்லி கொடுக்கணும், பிச்சை எடுக்கணும், அது மூலியமா தான் வாழ்க்கைய வாழணும். அப்படி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து தேவைக்கு அதிகமா இருந்தா அதை மத்தவங்களுக்கு தானமா கொடுத்துடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வாழ்றதுதான் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல, சாஸ்திரத்துல. அப்ப இவரு வந்து ரொம்ப ஏழையா தான் இருக்காரு. அந்த சமயத்துல மனைவி சொல்றாங்க, குழந்தை பிறந்தது, பையன் பேர் என்ன, அஸ்வத்தாமா. அவன் ஒரு மோசமான பையன். சோ அவன் வந்து குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு பசுமாடு கிடையாது. அப்ப ஒய்ஃப் கிருப்பி என்ன சொல்லுவாங்க, துருபதா ஐ மீன் இவங்க துரோணாச்சாரியர் கிட்ட, உங்களோட நண்பன் வந்து துருபதா எவ்வளவு பெரிய ஆளு, ராஜ்யத்துல இருக்காங்க, நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், நீங்க ஏன் போய் கேட்க கூடாது, ஒரு பசுமாடு மட்டும் கேளுங்க, நம்ம அதை வச்சு பொழைச்சுக்கலாம், நம்ம பையனுக்கும் பசியாத்துறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லவும் துரோணாச்சாரியரும் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தாலும் வேற வழி இல்லைங்கிறதுக்காக போறாரு. இப்ப இதே உதாரணம் நம்ம சுதாமால பார்த்திருக்கோம் இல்லையா? சுதாமா வந்து பகவானோட நண்பன். அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்கும். அவரும் ஒரு ஒரு மோசமான நிலைமையில தான் இருப்பாரு. அவரும் குருகுலத்துல கிருஷ்ணர் கூட சாந்திபனி முனி கூட சாந்திபனி முனி கீழே படிச்சிருப்பாங்க, கிருஷ்ணரும் சுதாமாவும். அப்ப சுதாமா வந்து ஏழையாவே இருப்பாரு. கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைங்க பிறந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் கூட கொடுக்க முடியாது, ஒரு இன்றியமையாத விஷயங்களை கூட அவர் கொடுக்க முடியாத நிலைமையில இருப்பாரு. கிழிஞ்ச ஆடைதான் அணிஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க ஒய்ஃபும் சுதாமாவோட மனைவியும் சொல்லுவாங்க, போய் கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க, அவங்கதான் இப்ப துவாரகா இளவரசனாச்சு, அரசனாச்சு, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ இவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன மனசுக்குள்ள நினைப்பாருன்னா, எனக்கு வந்து ஆசையெல்லாம் இல்ல, பௌதிக ஆசை இல்லை, எனக்கு போய் கேட்கணுங்கிற ஆசையும் இல்லை. ஆனா இந்த இதுதான் எனக்கு சாக்கு, இந்த சாக்கை வச்சுதான் நம்ம பகவான் கிருஷ்ணரை போய் நான் நேர்ல சந்திக்க முடியும். இல்லைன்னா சும்மா எதுக்கு போவோம் இல்லையா? அதான் விஷயமா போய் ஒரு அரசரை சங்கடப்படுத்துறதோ இல்ல தொந்தரவு பண்றதோ பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனா இது ஒரு நல்ல காரணம், மனைவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. இதுதான் பக்தி. பக்திக்கும் அபக்திக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்களேன். இப்ப துரோணருக்கும் பௌதிக ஆசையெல்லாம் கிடையாது. அவரும் வந்து சரி மனைவி கேட்கிறா, நம்ம போய் கேட்போம், நண்பன் கிட்ட கொடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு பேசிக் தேவையான ஒரு விஷயங்களை பூர்த்தி செய்யலாம், வாழ்க்கைக்கு முக்கியமான அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் துரோணாச்சாரியம் போவாங்க. ஆனா கிருஷ்ணர் மாதிரி பறந்து விரிஞ்ச மனசு யாருக்குமே இருக்காது இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் சொல்லுவாரு, போக்தாராம் யக்ய தபசம் சர்வலோகே மகேஸ்வரம் சுஹர்தம் சர்வபூத்தானாம். ஸோ சுஹிருதம், எல்லாத்துக்கும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெல்விஷர், நான் தான் வந்து எல்லாத்துக்கும் நலன் விரும்பி ஒரு நல்ல நண்பன் வந்து யாருன்னா நான் தான். சுஹிருதம் சர்வபூத்தானம், எல்லா உயிரினங்களுக்கும், மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நான் ஒரு நல்ல நலன் விரும்பி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் 27 அதுல சொல்லுவார். ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து நண்பர்கள் கிடைக்கலையா, இல்ல சரியா அமைய மாட்டேங்குதா, உறவினர்கள் சரியா அமையறது இல்லையா, நம்ம வாழ்க்கையே சரியா அமையலையா, நம்மளுக்கு கவலையே வேண்டாம். ஏன்னா பகவான் பரமாத்மாவா அந்தர்யாமியா நம்ம இதயத்துல எப்பவுமே இருக்காரு. நம்ம என்ன குறை நிறை இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்து அவர்கிட்ட நம்மளோட விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும். ஏன்னா அவர்தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அதனால அவர் கேட்டு நமக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எப்ப தரணும், அதெல்லாம் அவரே பண்ணிக்குவாரு. இப்போ துரோணாச்சாரியாருக்கு வந்து துருபதன் கிட்ட போறாரு. துருபதன் வந்து பழைய ஞாபகம் எல்லாம், கோமாவோ இல்ல அம்னீஷியாவோ எல்லாம் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. ஆனா அவனோட ஆணவத்தால கர்வத்தால நட்பை வந்து அவன் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி துருபதனை அவமானப்படுத்தி, துருபதன் இல்ல துரோணாச்சாரியரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறான். நீ யாரு எங்கிட்ட வந்து நண்பன்னு சொல்லி எங்கிட்ட நீ கேக்குறது, நான்லாம் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், முதல்ல வெளியில போ அப்படின்னு. அப்ப வந்து துரோணாச்சாரியர் பிராமணனா இருந்தாலும் பிராமணர்களுக்கு கோபம் வராது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபர்கிவிங்கா, மன்னிப்பு, தவறு பண்றதுக்கு முன்னாடியே மன்னிச்சு விடுறது வைஷ்ணவர்கள், தவறு பண்ணோன்னே மன்னிச்சு விடுறது பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப ஒருத்தங்க தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அவமானத்தை கூட அவங்க நேராதான் ஒரு சித்த பிரக்யான்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து சரிசமமா பார்ப்பாங்க. ஒரு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், மரியாதை கிடைக்குதோ இல்ல மரியாதை கிடைக்காம அவமானம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சரிசமமா பார்ப்பாங்க. ஆனா துரோணாச்சாரியாருக்கு கோபம் வருது இந்த இடத்துல. அந்த அவமானத்தை தாங்க முடியல. உடனே சாபம் விட்டுட்டு போறான். சாபம்னா நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு துரோணாச்சாரியார் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேலை இல்லாம இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு கவலையில தான் இருக்காரு. அந்த சமயத்துலதான் பீஷ்மர் வந்து நம்ம கௌரவரும் பாண்டவரும் பசங்களும் பெருசாயிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு வந்து கல்வி கத்துக் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஆசான பார்க்கணும், ஆச்சாரியரை பார்க்கணும். யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு இடத்துல என்ன ஆகும், நம்ம பசங்கள்லாம் விளையாண்டு இருப்பாங்க, கௌரவாசும் பாண்டவாசும் விளையாண்டு இருக்கும் போது ஒரு பந்து போய் கிணத்துக்குள்ள விழுந்துரும். அந்த சமயத்துல இவர் வருவாரு. இப்ப பசங்கள்லாம் எடுக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சதுனால துரோணாச்சாரியார் அந்த சமயத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், சரி நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு அந்த ஒரு சக்கையோ புல்லோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு வில்லு மாதிரி போட்டு கடைசியில அந்த பந்துல போய் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து அந்த கடைசியில கையில வர மாதிரி ஒரு லாங் ஸ்டிக் மாதிரி அவரே ப்ரிப்பேர் பண்ணுவாரு, அந்த வில் மூலியமாவே அடிச்சு அடிச்சு. அப்ப கடைசியில கையில அப்படியே பிடிச்சி எடுத்தோடனே அழகா பந்து வந்துரும். இது வந்து ஒரு சாதாரண கலை கிடையாது, இது ஒரு சிறந்த அறிஞனாலதான், ஒரு வில் வித்தைக்காரனாலதான் இந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு பீஷ்மருக்கு தெரிய வருது. பசங்க போய் சொல்லவும் அப்போ அது துரோணாச்சாரியார் தான் இருக்கும்னு தெரிய வருது அவருக்கு. அவருக்கு தெரியுது இது இது இப்படி ஒரு கலை ரொம்ப இதா பண்ணியிருக்காரு ஸ்கில்ஃபுல்லா அப்படின்னா அது துரோணரா தான் இருக்கும்ட்டு அவரை போய் சந்திச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா, உங்களுக்கு நாங்க சேலரி கொடுத்துறோம், சம்பளம் எல்லாம் கொடுத்துட்றோம்னு துரோணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹஸ்தினாபூர்ல அதாவது உலகத்தையே ராஜ்யம் பண்றது ஹஸ்தினாபூர் தான் தலைநகரம். அதுல இருக்கிற ராஜாக்கள் தான், அவங்களுக்கு அவங்களோட வாரிசுகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு சன்மானம் கிடைக்கும்னு நல்லாவே தெரியும் துரோணருக்கு, அதுவும் மதிப்பு எவ்வளவு கிடைக்கும்னு. அப்ப ஆனா இவர் என்ன பண்றாரு, கௌரவரும் பாண்டவரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்ல, என்னோட கௌரவம் தான் முக்கியம். அதனால எனக்கு குரு தட்சிணையா நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா பசங்களா, துருபதன்னு ஒரு அரசன் இருக்கான், அவனை எனக்கு வந்து நீங்க புடிச்சிட்டு வந்து கொடுக்கணும். இதுல யாரு பண்றீங்களோ அவங்களுக்கு அது 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 அவங்க அவங்களோட குருதட்சணையா நான் ஏத்துக்குவேன் இதைய அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் தான் இதை பண்ண முடியும். துரியோதனன் ஃபர்ஸ்ட் போவான், நாங்க போறோம் அப்படின்ட்டு போவான், அவனுக்கு தோத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் போய் அர்ஜுனன் தான் வந்து துருபதனை ரொம்ப எளிமையா கைப்பற்றி இழுத்துட்டு வருவான். அப்ப துருபதனுக்கு அர்ஜுனன் மேல ஒரு வெறுப்பு வரும்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல வெறுப்பு வராம இவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருக்கான்னா, நம்மளோட திரௌபதி, என்னோட பொண்ணு திரௌபதி இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த இடத்துல துருபதன் முடிவு பண்றான். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தோடனே குருதட்சணையா கொடுக்கவும் அர்ஜுனன் மேல ஏற்கனவே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு துரோணாச்சாரியருக்கு. ஏன்னா ஒரு முறை இந்த பறவைய வெள்ளுல எய்தணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் நீ என்ன பாக்குற நீ என்ன பாக்குறேன்னா, நான் மரத்தை பாக்குறேன் செடியை பாக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளைய பாக்குறேன்னு. ஆனா எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருவாரு, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா அர்ஜுனன் கிட்ட என்ன அர்ஜுனா நீ என்ன கிளைய பாக்குறியா இல்ல அந்த இலைய பாக்குறியா என்ன பாக்குறேன்னா, நான் எதையுமே பாக்கல, பறவையை பாக்குறேன்னா, இல்லையா பறவையும் பாக்கல, அப்புறம் எதை பாக்குறேன்னா பறவையோட கண்ணை மட்டும்தான் பாக்குறேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியுதுன்னு. அப்ப அவர் ரொம்ப பாராட்டுவாரு. இது இப்படிதான் இருக்கணும் நம்ம வாழ்க்கையிலயும். இப்போ நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கூடாது, சுத்தி என்ன இருக்குது அந்த டார்கெட் அடையறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லி கொடுக்குது. ஆனா அது தர்ம வழியில போற மாதிரி இருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. இப்போ இந்த துரோணாச்சாரியாருக்கும் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு உறவு இருக்கு. அர்ஜுனன் மேல எப்பவுமே அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு ஒரு பாசமும் தனி பாசமும் இருக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கும் அதே மாதிரிதான் துரோணர் மேல இருக்கு. இப்போ துருபதன் வந்து இப்படி அவமானப்பட்டதுனால அவமானப்பட்டு கூட்டிட்டு வந்து சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து துரோணாச்சாரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இல்லையா. அப்ப துருபதன் கிட்ட துரோணாச்சாரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருந்தன்மையா தான் பேசுவாங்க. அந்த துருபதன் நடந்துகிட்ட மாதிரி துரோணாச்சாரியர் நடந்துக்க மாட்டார். இந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நான் அரசன் ஆயிட்டேன், ஏன்னா இப்போ உன்னை கைப்பற்றுறதுனால நான் அரசன் ஆயிட்டேன், ஆனா நீ சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன்,
நீ என்னோட நண்பன்கிறதுனால இன்னும் நான் அப்படிதான் பாக்குறேன், என்னோட பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் துருபதன் வந்து சிரிச்சுக்கிட்டே சரி உன்னோட பெருந்தன்மைய மன்னிப்பு கொடுக்குற அந்த எண்ணத்தையும் நான் பாராட்டுறேன்னு சொல்லி போயிட்டாலும் மனசுக்குள்ள அந்த வஞ்சம் இருக்கும். ஒரு முகமூடி மாதிரி சிரிக்கிறத காமிச்சிட்டு போனாலும் மனசுக்குள்ள ஒரு அந்த வஞ்சத்துல என்ன பண்ணுவாரு, போய் என்ன பண்ணலான்னு பிராமணர்கிட்ட கேட்கும்போது அந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நீ யாகம் பண்ணு, ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஒரு யாகம் பண்ணி ஒரு மகனை அதுக்காகவே பிறக்க வையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் ஸ்ரீமத் பாகவதத்துல பார்ப்போம். இந்திரனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு பையன் வேணும்னு கேட்டு விருத்ராசுரன் வருவார். அப்ப மந்திரத்தை யாகம் பண்ணும்போது அந்த அப்பா தான் யாகம் பண்ணுவாரு, தனக்கு பையன் வேணும்னு தானே யாகம் பண்ணுவாரு. அப்ப மந்திரத்தை சொல்லும் போது அந்த ஸ்லோகன்ல வந்து ஒரு சின்ன மாறுதல் இருக்கும். அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதை எப்படி உச்சரிக்கிறோமோ, இதுதான் பிரச்சனை. மந்திரம் வந்து கரெக்டா உச்சரிக்கலைன்னா அதனோட பலன் நம்மளுக்கு வராது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்லோகன் அந்த மந்திரத்தை தவறா உச்சரிச்சிட்டோம்னா அது பயங்கர எதிர்மறையா போய் நமக்கே அது பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். அது மாதிரிதான் ஆகும். இப்ப இந்த அப்பா என்ன பண்ணுவாரு, தனக்கு ஒரு மகன் வேணும், இந்திரனை கொல்றதுக்கு எனக்கு மகன் வேணும்னு ஒரு யாகம் பண்றப்போ தவறா உச்சரிச்சதுனால இந்திரன் மூலியமா கொல்லப்படுறதுக்கு எனக்கு ஒரு மகன் வேணும்னு உச்சரிச்சிருவார். அதுக்கப்புறம் விருத்ராசுரன் பிறப்பாரு. அவரு வந்து பக்தனா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அவர் வந்து செத்ததுக்கு அப்புறம் டைரக்டா கிருஷ்ணர்கிட்டயே போயிடுறதுனால அது ப்ராப்ளம் இல்லை. இதே ஒரு அபக்தனா இருந்தா என்ன இருக்கும், கிருஷ்ணன் இந்திரனால கொல்லப்பட்டு திரும்பியும் பறத்திருப்பா, முக்தி கிடைக்காம போயிருந்திருக்கும். அந்த கதையை மறுபடியும் நம்ம பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலா. இப்போதைக்கு இது போதும் அது அந்த கதையில. ஸோ இந்த இடத்துல துருபதன் என்ன பண்றான், யாகம் வளர்த்துறான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருஷ்டத்யும்னா அப்படிங்கிற ஒரு பையன் வரான். அதுக்கு அடுத்தது பொண்ணு திரௌபதி அப்படின்னு வராங்க. திரௌபதிக்கு பாஞ்சால நகரத்துல இருந்தது, அந்த நகரத்தோட பொண்ணுங்கிறதுனால பாஞ்சாலின்னு பேர் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ இது என்னாச்சு, துரியோதனன் துரோணாச்சாரியருக்கும் துருபதனுக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு இந்த பழிவாங்கிற ஒரு விஷயம் இல்லையா. அவர் பழி வாங்கினாரு, இப்ப இவன் பழி வாங்குறதுக்கு முயற்சி செய்யறாரு. துருபதனும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய வீரர், மாவீரர் தான், இல்லைன்னு இல்லை. பட் இந்த கெட்ட எண்ணங்கள்னால என்ன ஆகுதுன்னு பாக்குறோம் நம்ம. அதனோட விளைவுகளை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ கர்ணாவோட கதையை பார்ப்போம். இப்போ கர்ணா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா. குந்தி மகாராணி கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் துர்வாச முனின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து நல்ல சேவை பண்ணுவார். அந்த சமயத்துல அவங்க அப்பா குந்தி மகாராணி கூப்பிட்டு, பாருமா நம்ம விருந்தினரா துர்வாச முனி வந்திருக்காரு, நீயே உன் கையால சமைச்சு போட்டு அவரை நீ சந்தோஷப்படுத்தணும், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு குந்தி மகாராணி ரொம்ப அருமையா சமைச்சு போட்டு துர்வாச முனிய மன திருப்திப்படுத்தி ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிக்குவாங்க, வரம். என்னன்னா அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி எந்த பகவான் கிட்ட, தேவி தேவர்கள் இருப்பாங்க இல்லையா, கிருஷ்ண பகவான் கிடையாது, தேவி தேவர்கள், அவங்க தேவர்கள் முக்கியமா இந்த வாயு, அந்த மாதிரி தர்மராஜ், அது மாதிரி 5 பேர்த்து அவங்க கிட்ட நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து குழந்தைங்க கிடைக்கும், அந்த மாதிரி குணமுள்ள குழந்தைங்க கிடைக்கும், அந்த மாதிரி குணங்கள் குணாதிசயங்கள் இருக்கும்ல, அந்த பர்டிகுலர் குவாலிட்டிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த அம்மா வந்து சின்ன வயசு, ரொம்ப விவரம் இல்லைன்னா ஒரு சின்ன வயசுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்காது இல்ல, மன முதிர்ச்சி. அவங்க விளையாட்டா இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை, சூரிய பகவானை நோக்கி ஒரு மந்திரத்தை சொல்லவும் சூரிய பகவான் குழந்தையை கொடுத்துருவார். குந்தி மகாராணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும், நான் குழந்தையே கேட்கல, நீ மந்திரத்தை சொன்னா நான் அதுதானே பண்ணுவேன், அதுக்குதான் நான் அந்த மந்திரம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம போய் தண்ணியில கொண்டே போட்டுருவாங்க பக்கத்துல இருக்கிற ஆத்துல. அப்ப அதுல இருந்து அவங்க ரொம்ப ஒரு குற்ற உணர்வோட தான் வாழ்வாங்க, அதை நம்ம பாக்குறோம், அது இல்லைன்னு இல்லை, ஆனாலும் அது ஒரு சம்பவமா நடந்துருது. அடுத்தது அப்ப என்ன ஆகும்னா, அந்த கர்ணரை, அந்த பையன் பேரு கர்ணன், அந்த குழந்தைய வந்து ஆதிரதா ராதான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் தேரோட்டியும் தேரோட்டியோட மனைவியும் அவங்க எடுத்து வளர்த்துவாங்க. அந்த தேரோட்டி கண்ணில் படும், அவங்க எடுத்துட்டு போய் ராதா கிட்ட கொடுத்தோன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருக்கும். இதை ரொம்ப சந்தோஷமா எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கர்ணனுக்கு வந்து எப்பவுமே சத்திரிய குணங்கள் அதிகமா இருக்கும். தேரோட்டியோட மகனா இருந்தாலும்
சத்திரிய குணங்கள் அதிகமா இருக்கும். அப்ப அவங்க அப்பா வந்து ஒரு நாள் புது தேர் 16 வயசு கர்ணனுக்கு ஆகும்போது புது தேர் வாங்கி பரிசா கொடுக்கும்போது கர்ணன் வந்து சிரிச்சுட்டு வாங்கிக்கிட்டாலும் அந்த முகத்துல அந்த சந்தோஷம் இருக்காது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கேட்பாரு என்ன விஷயம்னு. அப்ப சொல்லுவான், என்னமோப்பா எனக்கு இதுல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல, எனக்கு வில்வித்தை அந்த மாதிரி கத்துக்கணும் தான் ஆர்வம்னோனையும். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நடந்தது சொல்லுவாங்க. நீ வந்து எங்களோட பையன் கிடையாது, இப்படிதான் உன்னை நான் கண்டெடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் கர்ணனுக்கு வந்து யாரு பிறப்பு என்ன, அதனோட வரலாறு என்னங்கிறது வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுல ஆர்வம் அதிகமாயிரும். அப்போ ஒரு தடவை துரோணாச்சாரியர்கிட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி நான் வில்வித்தையை கத்துக்கணும்னு. அப்ப அவரு நீ யாரோட பையன் எல்லாம் கேட்கவும், இது சரிப்பட்டு வராது, நான் சத்திரியர்களுக்கு தான் சொல்லி கொடுப்பேன்னு அனுப்பிச்சிருவாரு. அடுத்தது பரசுராம் கிட்ட போய் கேட்பாரு. பரசுராம் நம்மளுக்கு தெரியும் விஷ்ணுவோட அவதாரம்னு. அவரு வந்து பிராமணர்களுக்கு தான் சொல்லி கொடுப்பேன், சத்திரியர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சத்தியம் எடுத்திருப்பாரு. ஆனா கர்ணன் என்ன பண்ணுவான், தான் பிராமணன் போய் சொல்லி ஆனா கர்ணனோட பிறப்பென்னமோ சத்திரியன் தான். ஆனா அவனோட வளர்ப்பு பிராமணன் கிடையாது, சத்திரியரும் கிடையாது. அதனால அவன் வந்து பிராமணன் பொய் சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட போய் கத்துக்குவான். அப்போ ஒரு தடவை இந்த கதையும் உங்களுக்கு தெரியும் தான். ஒரு தடவை கர்ணனோட மடியில பரசுராம் படுத்திருக்கும் போது ஒரு தேள் வந்து பரசுராம் கர்ணனை கடிக்கும் போது அந்த வலியை தாங்கி ரொம்ப நேரம் இருப்பாரு. அந்த ரத்தம் வந்து இவரோட காதல படவும் தான் பரசுராமன் எந்திரிச்சு, இது வந்து ஒரு சத்திரியனாலதான் இந்த மாதிரி வலிகளை எல்லாம் தாங்க முடியுமே தவிர பிராமணனால தாங்க முடியாது, நீ உண்மையை சொல்லி யாருன்னு சொல்லவும் உண்மையை சொல்லுவேன், நான் பிராமணனும் இல்லை சத்திரியனும் இல்லை, இந்த மாதிரி தேரோட்டியோட மகன் ஒன்னையும் நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணியோ அதே மாதிரி உனக்கு நீ கத்துக்கிட்ட மந்திரங்கள், அந்த வில் வித்தைகளாகட்டும், அந்த மந்திரங்கள் திவ்ய அஸ்திரங்கள்லாம் வர்றதுக்கு சில மந்திரங்கள் இருக்கும்ல, அந்த முக்கியமான சமயத்துல நீ அந்த திவ்ய மந்திரங்களை மறந்துடுவ அப்படின்னு சொல்லவும் அப்ப கர்ணன் வந்து ரொம்ப சோகமாயிருவான். ஆனா வேற வழி இல்லை, இதுதான் விதி. ஏன்னா நம்ம பண்ற விஷயங்கள் கர்மங்களுக்கு வினை, அதுக்கு விளைவுகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் நிற்கும் போது எப்படி கர்ணனுக்கு வந்து மறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவனோட அழிவே அதனாலதான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் மகாபாரதத்துல இல்லையா? சரி, அடுத்தது துரியோதனா வந்து ஒரு அடுத்த மோசமான கேரக்டர் அஸ்வத்தாமாக்கு அப்புறம். ஆனா அஸ்வத்தாமா அளவுக்கு இவன் மோசம் இல்லை துரியோதனன், ஆனாலும் மோசம்தான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பற்றுதல் அதிகம், அந்த ராஜ்யத்து மேல பற்றுதல் அதிகம். அதனாலயே அவன் வந்து அந்த கர்வம் வந்து ஆணவம் வந்து பல அதர்மங்கள் ஆன விஷயங்களை பண்ணினான் இல்லையா? அவன் பிறக்கிறப்பவே கெட்ட சகுனங்கள் வரும் தான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவளுக்கு வந்து 100 குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டு காந்தாரிக்கு வந்து வரம் கிடைச்சிருக்கும் சிவன் மூலியமா. பெரிய சிவன் பக்தை அவ. அப்போ அவளுக்கு வந்து குழந்தையே வெளியில வராதுமா, பிரெக்னண்டா இருப்பா, மாசமா இருப்பா, ஆனா குழந்தையே வராது. அப்ப என்னன்னு பார்த்தா ஒரு ஃப்ளஷ் தான் வெளியில வரும், ஒரு வெறும் சதை தான் வெளியில பிறக்கும். அப்ப அவ வந்து அழுவா, இது என்ன, இதுதான் வெளியில வந்ததான். அப்ப வந்து வியாசதேவர் வந்து சரி கவலைப்படாது. அப்ப அவ கேட்பா, எப்படி 100 குழந்தை வரும்னு எனக்கு சிவன் வரன் கொடுத்து எனக்கு இப்படி ஒரு வெறும் சதை தான் வந்து நான் பெத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு. வியாசதேவர் சரி நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லி அதை 100 துண்டுகளா பண்ணி ஒரு நெய் பானையில வச்சு அதை இன்குபேட் பண்ணி அது வந்து ஒரு குழந்தைகளா அது உருவாகும். அப்ப துரியோதனன் ஃபார்ம் ஆகுறப்போ அது இத்தனை நாள் அந்த இருட்டான அறைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வியாசதேவர். அது மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்ப அவன் பிறக்கிறப்போ அது பிறந்த அந்த குழந்தை ஃபுல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது பிறக்கும், வெளியில வரும். அந்த சமயத்துல ரொம்ப கெட்ட சகுனங்கள் வரும். அப்ப விதுரன் சொல்லுவான், இது கெட்ட சகுனங்கள் வருது முக்கியமா இந்த பையன் பிறக்கும் போது, இவன் வந்தா நம்ம உலகத்துக்கே அது வந்து அழிவாதான் இருக்கும், அதனால இவனை வெளியில கொண்டு வர வேண்டாம், இப்பவே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காந்தாரிகிட்டையும் திருதராஷ்டிரன்கிட்டையும் சொல்லும் போது ஒரு பெத்த மனசு அது கேட்காது தானே. காந்தாரி ஒத்துக்கவே மாட்டான், பரவாயில்ல நான் பெத்துதான் அவன்னு சொல்லி அவன் துரியோதனனா வருவான். அதுக்கப்புறம் அவன் படுத்துற பாடு பாண்டவர்களை ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல பொறாமைப்பட்டு பல இடங்கள்ல முக்கியமா தனக்கு வந்து அழிவு வந்து பீமன்னாலதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் மேல ரொம்பவே அதிகமா அவன் பண்ணுவான் தவறுகள். அப்புறம் சில இடங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு, இது வந்து உண்மைதான்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சில இடங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவனோட குணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்லப்படுதுன்னா
கலியுகத்தோட ஒரு ஒரு பெர்சானிபிகேஷன், இவன் பார்ஷியல், அதாவது பகுதி. இப்ப களி புருஷன் சொல்லுவாங்க இல்லையா? களி புருஷன் வந்து என்னன்னா, கலியுகத்துக்கு அந்த களி புருஷன் வந்து என்ன மாதிரி நடக்க வைக்கிறான் நம்மளை எல்லாம் அப்படிங்கிறது தான் அந்த களி புருஷனோட வேலை. இப்ப அந்த களி புருஷன்ல பாதி சக்தி இருந்தா எப்படி இருப்போம் ஒருத்தனுக்கு, அதுதான் துரியோதனன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கலிபுருஷன்னா என்னென்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல கலிபுருஷன் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் தவறான உறவுகள் நடக்குதோ, எங்கெல்லாம் மிருகங்களை கொன்னு எங்கெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதே மிருகங்களை, அந்த இடத்துல மது, எங்கெல்லாம் மது அருந்துறாங்களோ, இது தவறான என்ன ஒரு உடம்புக்கு தவறான விஷயங்கள், ட்ரக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, இன்டாக்சிகேஷன் சொல்லுவோம், அதெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் களி இருக்கும்னு. அப்படி பார்த்தோம்னா துரியோதனன் இதெல்லாமே பண்ணியிருப்பான். அதனால அவன் அந்த களி அவங்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. துவாபர யுகத்துல களி கிடையாது, ஆனாலும் அவங்கிட்ட களி ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவனோட மைண்ட்ல வந்துருச்சு. அட்லீஸ்ட் நம்ம இங்க எல்லாமே சுத்தி சுத்தி பாக்குறோம். கலியுகத்துல பார்த்தோம்னா எங்க தவறு நடக்காம இருக்குன்னு ஒரு இடம் பார்க்கணும்னா முடிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் தவறுகள் நடக்கதான் செய்யும், அதர்மங்கள் இருக்கதான் செய்யுது இல்லையா? அப்ப துவாபர யுகத்துல அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனாலும் அவன் மனசுல அந்த களி நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவன் வந்து ஒரு களியோட ஒரு அவதாரம் மாதிரி அப்படின்னு. ஆனா அது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது, பட் அந்த மனசுல அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்லப்படுது. சோ இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் ஒரு அசுரனா இருந்தான், சபிக்கப்பட்டதுனால அவன் வந்து இப்படி பிறந்துட்டான், பூமியில வந்து பூலோகத்துல வந்து அவன் வந்து துரியோதனனா பிறந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் நம்ம ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது, சில இடங்கள்ல சொல்லப்படுது, சில புராணங்கள்ல இது குறிப்பிட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. சோ நம்ம இது ஆச்சரியப்படாம ஐ மீன் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நார்மலா பார்த்தோம்னா எல்லாருமே நம்ம ஒரு கட்டத்துல பூமியில வந்து பிறக்கறதுக்கு உண்டான கர்ம வினைகள் இருக்கிறதுனாலதான் வந்து பிறக்கிறோம். அது மாதிரிதான் துரியோதனுக்கும், அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுதான். அப்புறம் கிருஷ்ணர் வந்து எப்படி சொல்றாரு, தர்மசம்சா பனர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் நானே வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பிறக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப துரியோதனன் ஒரு அதர்மவாதியா இருக்கிறதுனால அப்ப அந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை வந்து திருப்பியும் சமநிலைக்கு கொண்டு வரணும். தர்மம் வந்து சமநிலைக்கு சமநிலைனா தர்மமா இருக்கணும் இல்லையா? எந்த இடத்துலயும் நம்ம அதர்மம் தலை தோங்கி நின்றுதுன்னா நம்மனால தர்மவாதிகள், தர்மத்தை ஃபாலோ பண்றவங்கனால நல்லா நிம்மதியா வாழ முடியாது இல்லையா? அதை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வரும்போது பகவான் கிருஷ்ணரே வந்து அவங்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறது, அதையும் நம்ம பாக்குறோம். இப்ப துரியோதனன் வந்து விஷம் வச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணா பீமனை. அப்புறம் அந்த ஒரு வீடு, இது இவங்களுக்காகவே போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஒரு சில நாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீக்கிரமா தீப்பிடிச்சு எரியற மாதிரி மெழுகுலயே செஞ்ச ஒரு வீடு, அதைய செஞ்சு இவன் என்னமோ ரொம்ப நல்லவனாட்ட. இதுக்கு எல்லாமே பர்மிஷன் யாரு கொடுத்தது, அனுமதி அப்படின்னா அவங்க அப்பாவே தான் கொடுப்பான், திருதராஷ்டிரன். அவனோட அனுமதியாலதான் இவன் நிறைய தவறுகள் செஞ்சான். அவன் வந்து கண்டிச்சிருந்தான்னா, ஒரு நல்ல தந்தையா இருந்திருந்தானா. அவன் தந்தை எப்படிப்பட்ட தந்தை அப்படின்னா, என்னோட மக்கள் ஐ மீன் என்னோட பசங்க தான் வந்து இந்த ராஜ்யத்தை ஆளணும், என்னோட பசங்க அப்படிங்கிற அந்த சுயநலத்தோட இருந்ததுனால பொதுநலமா, ஒரு ராஜானாலே பொதுநலமா இருக்கணும். ஆனா அவன் பொதுநலமா என்னன்னதே கிடையாது, துரியோதன ஆகட்டும் திருதராஷ்டிரா ஆகட்டும். அதனாலதான் அவங்களுக்கு அழிவு நிச்சயமா இருந்தது இல்லையா? அப்போ துரியோதனன் பாண்டவர்களை மட்டும் பாடுபடுத்தாம திரௌபதியும் அவமானப்படுத்தணும் இல்லையா சபையில. அப்போ பெரிய பெரிய ஆள்க, பீஷ்மர் ஆகட்டும், துரோணாச்சாரியார் ஆகட்டும், கிருபாச்சாரியார் ஆகட்டும், அவ்வளவு பேர் இருந்தும் கூட அவங்கனால தட்டி கேட்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி அந்த சட்டம் வந்து சூதாட்டத்திலயும் ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அது பிரகாரம் அவன் துரியோதனனுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருந்தது, அதைய தட்டி கேட்க முடியல. ஆனா தர்மசாஸ்திர பிரகாரம் அது தப்பு. அப்ப அவங்க அதை வச்சு கேட்டிருக்கலாம், ஆனா அவங்கனால கேட்க முடியாத சூழ்நிலையில அவங்க எல்லாருமே வாய் கட்டப்பட்டிருந்தது. இப்ப அஸ்வத்தாமா அடுத்த கேரக்டர். இந்த கதாபாத்திரம் பார்த்தோம்னா துரோணாச்சாரியாருக்கும் கிருபிக்கும் பிறந்த பையன். ஆனா அவனோட எண்ணம் எல்லாமே மோசம். துரியோதனனுக்கு ஒரு நண்பனா இருந்தான், கர்ணனும் அப்படிதான். ஆனா கர்ணன் ஒரு வரைமுறையில தான் அவன் வந்து துரியோதனனுக்கு பணிவிடைகள் செஞ்சான் இல்லையா? ஆனா அஸ்வத்தாமா வந்து என்ன வேணா செய்யலாம் துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுனால
தூங்கிட்டு இருந்த பஞ்ச பாண்டவர்களோட குழந்தைங்க 5 பசங்களை பாண்டவர்கள் நினைச்சு கொன்னுட்டான். ஆனா சில இடங்கள்ல சொல்லப்படுது அவன் தெரிஞ்சேதான் கொன்னான். ஏன்னா பாண்டவர்களுக்கு வந்து எந்த வம்சமும் இருக்கக்கூடாது, அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக அவங்கள போய் கொன்னதாவும் சொல்லப்படுது. அவன் கொன்னுட்டு போய் துரியோதனன் கிட்ட சொல்லும் போது, சந்தோஷமா சொல்லும் போது, துரியோதனன் கூட சீ இவ்வளவு கேவலமானவனா நீ, நான் வந்து பாண்டவர்களை தான் கொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதனால ராஜ்யம் வரணும்னு. அவங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அவங்களையும் கொன்னுட்டு இப்ப நாங்களும் சாக போறோம், கௌரவர்கள் எல்லாரும் சாக போறாங்க, அப்போ பாண்டவர்களுக்கு அப்புறம் அடுத்தது யாரு வருவா ராஜ்யத்துக்கு, அதை யோசிக்க மாட்டேன். அப்ப துரியோதனனுக்கு வந்து அந்த ராஜ்யத்து மேல ஆசை பற்றுதல் இருந்து கர்வமானவம் பொறாமை இதெல்லாம் இருந்தாலுமே அந்த ஒரு அந்த தர்ம வழியிலயும் சில விஷயங்கள் அவன் யோசிச்சான். பல விஷயங்கள் யோசிக்காட்டி ஒரு சிலது இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவன் படிச்சவன், அவன் ஒரு நல்ல ஒரு கல்வி கற்றவன். ஏன்னா துரோணாச்சாரியர்கிட்ட தான் கல்வி கற்றிருக்கான். அந்த ஆர்ச்சரி மிலிட்டரி ஆர்ட்ஸும் கத்திருக்கான். இந்த ஞானங்கள் வேதங்களும் கற்றிருக்கான். அதனால அவனுக்கு தெரியும் நியாயம் தர்மம். ஆனா அவன் வந்து சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா அநியாயத்தை. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இவன் அஸ்வத்தாமா வந்து அந்த பசங்க குழந்தைகளை கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து திரௌபதிக்கு எவ்வளோ ஒரு சோகமான விஷயமா இருக்கும். அவ பெத்தெடுத்த 5 பசங்களையும் கொன்னுட்டான். அப்போ அப்புறம் அர்ஜுனனோட பையன் அபிமன்யுவும் கொன்னாச்சு இல்லையா. இப்ப பசங்களே வாரிசுகளே இல்ல. இப்ப உத்தரைக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை பரீட்சித் அப்படிங்கிற குழந்தை வயித்துல உருவாயிருக்கு. அபிமன்யு செத்தாச்சு. இப்ப பரீட்சித் வந்தாதான் இனி அடுத்த தலைமுறைக்கு உண்டான ராஜாவே, இல்லைன்னா யாருமே கிடையாது. ஏன்னா பாண்டவர்களும் காட்டுக்கு போயிருவாங்க. சில காலத்துக்கு அப்புறம் அவங்களும் வனப்பிரஸ்தா எடுத்து சன்னியாசம் எடுத்து போயிருவாங்க. இதுதான் பிரம்மச்சாரியா இருப்பாங்க. அப்புறம் கல்யாணமான கிரகஸ்தாவா மாறுவாங்க. அடுத்தது வானப்பிரஸ்தா, காட்டுக்கு போய் யாத்திரைகளுக்கு போறது, பகவான் பத்தி கேட்கறதுக்கு போறது, அப்புறம் சன்னியாசம் எடுத்து பகவானை பத்தி சொல்றதுக்கு போயிருவாங்க. இது வந்து ஒரு நடைமுறையில இருக்கிறது தான் அந்த காலங்கள்ல. இப்பவும் இருக்கு. இஸ்கான் நம்ம சொல்லி கொடுக்கறது பாக்குறோம். இது இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்ல எல்லாம் அது வருதுதான். இப்ப நம்ம வந்து வானப்பிரஸ்தா எடுக்கிறோமா சன்னியாசம் எடுக்கிறோமாங்கிறது அடுத்தது. அட்லீஸ்ட் நம்ம காலம் பூரா பக்தி பண்ணாவே போதும், அதுவே சிறந்ததுதான். இப்போ பாண்டவர்களுக்கு அப்புறம் யாருமே இல்லை. உத்தரையோட குழந்தை, அதுவும் வயிற்றுல இன்னும் அது பிறக்க கூட இல்லை. அதை தெரிஞ்ச அஸ்வத்தாமா கொடூரமா பிரம்மாஸ்திரத்தை எய்து அதை வந்து கொல்றதுக்கு முயற்சி செய்வான். ஆனா அதுக்கு இடையில ஒரு கதை வரும். என்னன்னா திரௌபதிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனையும் பாண்டவர்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். அப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன் ஆகட்டும், பீமன் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, அவனை போய் கொன்னுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, திரௌபதி கிட்ட கேளு, அவதான் தாய், அவளுக்கு உங்களை விட பாசம் குழந்தை மேல அவளுக்கு அதிகமா இருக்கும், அவகிட்டயே கேளுன்னொன்னையும் சரி நான் புடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போவான். அப்ப புடிச்சிட்டு வருவாங்க. அப்ப அஸ்வத்தாமாவை கொன்னரலாம் இப்போ அப்படின்னு சொல்லும் போது திரௌபதி ஒத்துக்க மாட்டா. அவ வந்து பெண் குணம் தாய் குணம் படைச்சவளா இருக்கிறதுனால, ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால, அதுவும் கிருஷ்ணரோட பக்தையா இருக்கிறதுனால என்ன சொல்லுவா, ஆல்ரெடி என்னோட குழந்தையில அவன் கொன்னுட்டான், இப்ப இவனை கொல்றதுனால என்னோட குழந்தையே திரும்பி வர போறது இல்லை. அது மட்டும் இல்லாம கிருப்பிக்கு ஒரே பையன் அஸ்வத்தாமா. நான் பரிதவிச்சு வாடுற மாதிரி கிருப்பியும் வாடணுமா, வேண்டாம் விட்டுருங்க, அவனை மன்னிச்சு விட்டுருங்க. அப்பவும் அடங்குவானா அஸ்வத்தாமா. மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறமும் போய் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை விடுவோம் உத்தராவோட வயிற்றுக்கு. கரெக்டா பிரம்மாஸ்திரம் எப்படி வேலை செய்யும்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு பாம்பை போட்டா என்ன ஆகும், அந்த ஊரே அழிஞ்சு போயிடும், இல்ல அந்த 2 ஊர் அழியும், அந்த மாதிரி இத்தனை ரேடியஸ்ல அழியும்னு அந்த ஒரு அஸ்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் அது ஒர்க் ஆகும் இல்லையா. எல்லாத்தையுமே அழிச்சிருவோம். அதாவது நான் ஒருத்தனை தான் கொல்லணும்னு நினைச்சாலும் அந்த பாம்பு போட்டா 10 பேர் அங்க இருந்தா 10 பேரும் செத்துருவாங்க. ஆனா பிரம்மாஸ்திரம் அப்படி கிடையாது. யாருக்கு எய்ம் பண்றாங்களோ அதை மட்டும்தான் அழிக்கும். அவன் பிரம்மாஸ்திரத்தை வந்து பரீட்சைத்துக்கு மட்டும்தான் எய்ம் பண்ணி அனுப்புவான், டார்கெட் பண்ணி. ஆனா அந்த அந்த பிரம்மாஸ்திரம் உள்ள வந்தோன்னா வயிறு தகன்னு எரியும். உத்தரா ஓடுவா கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கெஞ்சுவா, எனக்கு இப்படி பிரம்மாஸ்திரத்தை அனுப்பிச்சுட்டான், இப்ப என் பரீட்சத்தை ஒரே பையன், அவனும் போயிடும். பரீட்சத்துன்னு சொல்ல மாட்டா, பையன் உள்ள இருக்கான், குழந்தை உள்ள இருக்கான், அவனும் போயிட்டான்னா என்ன பண்றது, எனக்கு என்ன வேணா ஆகட்டும், என் உயிரை எடுத்துக்கங்க, ஆனா என் குழந்தை உயிரை காப்பாத்துங்க கிருஷ்ணான்னு போய் அழுவா உத்தர. அப்ப வந்து
கிருஷ்ணர் சொல்லுவாரு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கை கட்டவரல் அளவுல உள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் சுதர்சன சக்கரத்தை வச்சு அந்த பிரம்மாஸ்திரத்தை அழிச்சிட்டு பரீட்சித் மகாராஜா காப்பாத்துவார். அப்ப பரீட்சித்து உள்ள குழந்தையா இருந்துட்டு பாப்பாரு யார் இந்த பிரகாசமான ஒரு உருவம் நம்மள வந்து நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டுவாரு. அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் அவரு அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சயம் பண்ணிட்டு இருப்பாராம். உலகம் பூரா யாரு அந்த மாதிரி அது யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதனால அவருக்கு பரீட்சித்துன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க பகவான் கிருஷ்ணரே தான் வந்து உன்னை காப்பாத்தணும்னு. அப்ப பரீட்சத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன காப்பாத்தினது கிருஷ்ணரான்னு. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் பரீட்சித்து வந்தாதான் அடுத்த தலைமுறை அப்படி அப்படியே வரும் அப்படின்னு. அப்புறம் பரீட்சத்துக்கு பையன் பறக்கும் ஜனமே ஜெயான்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கதை அதுக்கப்புறம் போகாது பகவதத்துல, அதோட நின்றும். ஏன்னா இவங்கெல்லாம் தான் மெயின் கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் பெரிய பக்தர்கள்ங்கிறதுனால இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் பகவதத்துல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுனா அஸ்வத்தாமா வந்து ஒரு மோசமான கேரக்டர்னு பார்த்தோம். அவன் வந்து என்னதான் துரோணாச்சாரியரோட எவ்வளவு பெரிய ஆச்சாரியன் அவன் இல்லையா, துரோணாச்சாரியர் எத்தனை பேத்துக்கு கத்து கொடுத்துருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு சோல்ஜர், ஒரு வாரியர் இல்லையா, அவன் வீரன். ஆனாலும் அவனுக்கு பிறந்த பையன் எவ்வளவு மோசமா இருக்காங்க பாருங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஞானத்தை அந்த சக்திய எந்த மாதிரி தவறா யூஸ் பண்ணிக்கிறான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனால என்னாச்சு, அவனுக்கும் அழிவுதான். அவனுக்கு வந்து சாபம் விடப்பட்டது, நீ சாகவே மாட்டேன்னு ஒரு சாபம். அப்ப அது எவ்வளவு கொடுமையா இருக்கும். யாருமே இல்லை, சொந்தம் இல்லை, நண்பர்கள் யாரும் இல்லை, நம்மளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்ப அப்படி வாழ்ந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும். சாவே இல்லாமையும் நம்மளுக்கு முன்னாடி எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, பிறக்குறாங்க இறக்குறாங்க, ஆனா நம்ம மட்டும் சாகாம இருந்தா அது ஒரு சாபம் தானே. அந்த சாபத்தை தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. 3000 வருஷமோ என்னமோ நீ இப்படிதான் சாபத்துல இருப்ப அப்படின்னு சொல்லி. அது எத்தனை வருஷம்னு எக்ஸாக்டா நான் வெரிஃபை பண்ணல, பட் அப்படி சொல்லப்படுது. ஸோ இதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் சிக்கண்டின்னு ஒரு கேரக்டர், அதான் பீஷ்மா வந்து அந்த சத்தியவதிக்கு பிறந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்பா, அம்பிகா, அம்பாலிக்கான்னு 3 பசங்களுக்கு 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வரும்போது அம்பா மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை நான் விரும்புறேன்னு சொல்லிடுவோம். அப்ப சரி நான் கொண்டே விட்டுறேன்னு ஹஸ்தினாபூருக்கு கூட்டிட்டு வந்த பெண்கள்ல மற்ற 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட லவ்வர் இருப்பா இல்லையா, அவ பிடிச்ச பையன், அந்த அரசன் வந்து அரசனோ அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். நீ ஒருத்தனால கூட போயிருக்க, இப்ப திருப்பி வந்து எங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும், நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப பீஷ்மர் கிட்ட வந்து நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யார் பண்ணிக்குவானா. பீஷ்மர் இல்ல நான் சத்தியம் எடுத்திருக்கேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு, அதனால நான் பண்ணிக்க முடியாதுன்னு. சரி நான் இப்போ வந்து சத்தியம் பண்றேன், நானே வந்து பிறந்து நான் யாகம் பண்ணி இறந்து இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல பிறந்து உன்னோட சாவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு சொல்லி சிக்கண்டி சிவபெருமான் கிட்ட தபஸ்யா பண்ணி வேண்டி திருப்பி பிறப்பா. சிக்கண்டியா பிறந்து துருபதாக்கு தான் பிறந்து அதுக்கப்புறம் பீஷ்மருக்கு அவதான் யமனா வருவா. அந்த கதையும் நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம். இப்போ இப்படிதான் கர்மாங்கிறது ஒரு ஜென்மத்தோட நிக்கிறது இல்ல, பல ஜென்மங்கள் தாண்டுது அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி உதாரணங்கள் மூலமா நம்ம கத்துக்கிறோம் இல்லையா. அப்புறம் ஏகலைவா அந்த கதையும் நமக்கு தெரியும். ஏகலைவா வந்து ஒரு ட்ரைபல், அந்த ட்ரைபல்னா எப்படி சொல்றது, அந்த ஆதிவாசிகள் அந்த மாதிரி இருக்காங்களா, அவன் வந்து துரோணா கிட்ட கத்துக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் தான் தகுதி இல்லையே, இவங்க துரோணா தான் சத்திரியனுக்கு தான் கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பான் இல்லையா. அதனால துரோணாவோட சிலைய வச்சு அதை வச்சே கத்துக்குவான். அப்ப துரோணா கிட்ட போய் சொல்லும் போது துரோணாக்கு வந்து எங்க ஏகலைவா வந்து போட்டியா வந்துருவானோன்னு சொல்லிட்டு குருதட்சணையா நீ என் மூலியமா தானே கத்துக்கிறேன்னு சொல்றேன், எனக்கு குருதட்சணை கொடுன்னு என்ன வேணா கேளுங்கன்னு உன்னை கட்டவரலை கொடுன்னு கேட்டுருவான். அப்போ கட்டவரலை கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவோம். அப்ப துரோணா சரின்ட்டு போயிடுவான். அவனை வந்து மதிக்க மாட்டான். ஆனா ஏகலைவன் அதை வந்து ஓகே அதையும் ஏத்துக்குவான், அந்த அளவுக்கு பெரிய மனசு படைச்சவன் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சரியான இடத்துல சரியான சேர்க்கை இல்லைன்னா அவங்க தவறான சேர்க்கைக்கு போய் சேர்ந்துருவாங்க இல்லையா. அதனால ஜராசந்தாவோட படையில போய் அவன் ஏகலைவ சேர்ந்துருவான் லேட்டரா. அதையும் நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம கரெக்டான ஆன்மீக வழி நடத்தல் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்மீகம் இல்லாத வழி நடத்தலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
அப்ப நம்மளுக்கு அதுவே எதிரியா வந்து முக்தின்னு ஒண்ணு நம்மளுக்கு வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மம் வந்தாலும் நமக்கு கிடைக்காம போயிடும். அப்புறம் இப்ப நம்ம மகாபாரதம் வருதுதான். இப்ப ராவணனை கொல்றதுக்கு முன்னாடியும் சாந்தி தூதர்களா, அதாவது அமைதிய நம்ம வச்சு அமைதியா நம்ம போயிடலாம், போரெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ராமனும் தான் முயற்சி செஞ்சாரு ராவணனுக்கு, இல்லையா? அனுப்பிச்சு அங்கதாவை அனுப்புவாரு, ஹனுமானும் போவாரு. ஆனா அந்த நிலையிலயும் அந்த ஆணவங்கள் நிறைஞ்ச அந்த பேராசை, இல்ல காமம், பொறாமை, இந்த அனர்த்தங்கள் நிறைந்து இருந்தா ஒருத்தனால சரி எது தவறு எது, எவ்வளவுதான் படிச்சவனா இருந்தாலுமே அவனால சரி எது தவறுதுன்னு அத சரியா பார்க்க முடியாம தவறான வழிதான் சரின்னு போறான். தன்னோட புலன் இன்பத்துக்கு எதுவா இருந்தாலும் அது எது கொடுக்குதோ, அது தவறான வழியோ சரியான வழியோ, தனக்கு புலனின்பம் இல்ல தனக்கு பிடிச்சவங்களுக்கு புலனின்பம் கொடுக்குதா, அப்ப நான் அதை பண்றேன் அப்படின்ட்டு போயிடுறதுலதான் நம்ம ராவணா துரியோதனா எல்லாம் பாக்குறோம். துரியோதனா கிட்ட கிருஷ்ணர் சாந்தி தூதனா போவார், பீஸ் மெசஞ்சரா. அப்ப அவன் வந்து ரொம்ப இலக்காரமா, கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை கூட காமிச்சு கூட அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, ஒரு குண்டூசி நுழையிற அளவுக்கும் கூட நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு அவமானப்படுத்திடுவோம். 5 கிராமம்னாவது கொடுக்கும். ஏன்னா சத்திரியர்களோட தர்மம் என்ன, ஒரு எதையாவது ஒண்ணு ஆளணும், ஆளுமைத்தன்மை தான் சத்திரியர்களோட தர்மமே. அப்ப சும்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. பிராமணர்கள் தான் சும்மா இருப்பாங்க, வேதங்கள் கத்து கொடுப்பவங்க, இல்ல இது பிக்ஷை எடுத்துட்டு அந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. அது ஒரு சாதாரண அவங்களோட தர்மம், சாதாரணமா அப்படிதான் வாழ்வாங்க. ஆனா சத்திரியர்கள் அப்படி இல்லை, இப்படிதான் வாழணும் இருக்கு. அப்ப சும்மா போய் அர்ஜுனன் மத்த பாண்டவர்களும் போய் இருக்க முடியாது. அதனால சரி 5 கிராமத்தை கொடுத்தா ஆளுக்கு ஒரு கிராமத்தை பார்த்துட்டு போறாங்க, நீ பாட்டுக்கு உலகத்தை ஃபுல்லா நீயே பார்த்துப்போ அப்படின்னு சொன்னா கூட துரியோதனுக்கு அவ்வளவு ஒரு அகங்காரம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மகாபாரதமே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம், இல்லையா? சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம 5வது ஸ்லோகத்துல இருந்து போவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா?